பொதுவாகவே வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அங்காரகன் என்று வர்ணிக்கப்படுகிற செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சத்தியமாக நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி அங்கார பகவானின் ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எதிர்மறையான விஷயங்களில் கூட எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து காட்டக்கூடிய ஏற்றம் காணக்கூடிய பக்குவம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற கற்றுக் கொடுக்குற விஷயத்தை விட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விறுவிறுப்பான ஆசைகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். நட்பு விஷயத்துக்கு கூட ஒரு சில விஷயங்களை ஒரு சில கௌரவங்களை விட்டு கொடுக்காத தன்மையும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஜனனமான பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட அந்த அமைப்பு இளம் வயதிலேயே சின்ன வயசுலேயே காதல் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும். என்ன செவ்வாய்க்கிழமை பிறந்த யாராக இருந்தாலும் தான் நினைச்ச பொண்ணை திருமணம் பண்ண முடியாம நினைச்ச வரனை அடைய முடியாம, அதாவது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு வேறுபாடான வகையில் மாறுபாடான வகையில் மன வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு இருக்குது.